ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒன்று தேடும்போது இதில் உள்ள அர்த்தங்கள் யாரோ ஒருவருக்கு முக்கியமானதாக படலாம். அதற்காகவே இந்த வீடியோக்கள். உடம்புக்கு சத்து வேணும். சத்தை சாப்பாடு கொடுக்குதா? அருமையான பொங்கலையும் புளியோதரையும் செஞ்சு வயத்தில் போட்டுட்டா அது சத்தா மாதிரி ஆற்றலை கொடுத்துடுமா? சரி, உடம்ப விட்டுடுவோம். எதை நம்பி புத்தியெல்லாம் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? தின்னுட்டு தூங்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு கிடைச்ச மிருகங்களை அடித்து கொன்று தின்னுக்கிட்டு மர மட்டை தண்ணி எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் தீர்த்துப்புட்டு மேற்கொண்டு கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனை அட்டூழியத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்கிறதுக்காக இந்த மனம் எண்ணம் புத்தி எல்லாம் நம்மளை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நமது உடல் உறுப்புகள் நமது காயமாகும். எண்ணங்கள் மனம் புத்தி போன்றவை புரியட்ட காயமாகும். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்லியிருப்பார். நம்ம உடம்போட சேர்ந்திருக்கிற ஒன்று, ஆனால் இந்த சேர்ந்திருக்கிற ஒன்றை புலன்களால் உணர முடியாது. அதே சமயம் அது நம்முடைய இருக்கிறத மறுக்க முடியாது. அது என்ன? நம்ம மனம் புத்தி இதுங்களை எல்லாம் உணர மட்டும்தானே முடியுது, தொட்டு பார்க்க முடியாதுல்ல. இல்லை இதெல்லாம் எம்பட விட்டுது இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற சங்கதி தான். அப்படின்னா அதுதான் புரியட்ட காயங்கிறது. அப்போ முதல்ல இருந்து ஒரு பாட்டை சொல்லிடுவோம். நமது உடல் உறுப்புகள் நமது காயமாகும். எண்ணங்கள் மனம் புத்தி போன்றவை புரியட்ட காயம். அத்தன் அமைத்த உடல் இரு கூற்றினில் சுத்தம் அதாகிய சூக்குமம் சொல்லுங்கால் சத்த பரிச ரூப ரச கந்தம் புத்தி மண் அகங்காரம் புரியட்ட காயமே. திருமந்திரம். இயற்கை அளித்த உடலில் இரு பகுதிகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. கை கால் மூக்கு உடம்பு ஸ்தூல உடல் பற்றி யாவரும் அறிவோம். ஒளி ஒளி நாற்றம் சுவை ஊறு உணர்வு இவையும் இவற்றை அறியக்கூடிய மனம் புத்தி அகங்காரமும் புரியட்ட காயமாகும். காயத்துக்கும் புரியட்ட காயத்துக்கும் இணைப்பு பந்தம் கட்டுப்பாட்டாளர் யாரு? நானாபுறமும் உடலில் பரவி வியாபித்து வரும் அசையும் காற்றாகிய பிராணனும் ஒரே பாதையில் நிலை பெற்று நிற்கும் குண்டலினியும் இருவரும் சேர்ந்து இந்த இணைப்பு பந்தம் கட்டுப்பாட்டை செயல்படுத்துகின்றனர். இதில் நான் என்ற உருவகம் எங்கு வந்தது? அதை தெளிவாக சொல்ல முடியாது. நினப்பில் இருக்கிற சங்கதி அத்தனையும் தூக்கி வெளியே கடாசிட்டோம்னா நான் என்கின்ற உருவகம் மட்டும் போயிடாம திருட வந்த வீட்டில் கையும் களவுமா மாட்டிக்கிட்ட இருட்டில் மூச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற திருட்டு பயல மாதிரி தனியாக நான் உட்கார்ந்துருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நான் எங்கே இருந்து வந்தது? திருட்டு பயலே பிடிச்சிக்கிட்டோம். அவன் வீட்டை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறியே? நிச்சயமா நான் வேறு உயிர் வேறு என்பது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும். இந்த உயிர்தான் நான் என்று சொல்வது தவறானது என்பதை அஷ்யூம் பண்ணிக்கிட்டா போதும். பல குழப்பங்களை தவிர்த்து விடலாம். நான் என்கின்ற உணர்வை உண்டாக்குவது ஆணவ மலம் என்று சொல்கிறது சைவ சித்தாந்தம். நான் என்கின்ற உணர்வை தருவது பிரகிருதி என சொல்கிறது பதஞ்சலி யோகம். உயிருக்கு அறியாமையை தருவது பிரகிருதி. அந்த அறியாமை அவித்தை என பெயர் பெற்றது. அறியாமை அனைவரிடம் உள்ளது. பல்ல பார்த்துடுவேன். நான் 2 டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். 3வது ஒன்றுக்கு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் அக்காடட் சாங்ஷன். என்னையை பார்த்து அறியாமையை உழல்கிறேன்னு நாக்கு மேலே பல்ல போட்டு பெணாத்திக்கிட்டு இருக்கேன்னு என்னை திட்டுறார். சொடலை சார் திட்டுறார். கொஞ்சம் அமைதியாக இருங்க சொடலை சார்.
ப்ரொஃபஸர் டாக்டர் சொடலைமுத்து, ஹச்ஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஹேவியரல் சயின்ஸு, சாண்டிகோ யூனிவர்சிட்டி, USA. அவர் திட்டுறார், சொடலை சார், இந்த அறியாமை வேறங்க. எந்த அறியாமையை பற்றி நான் சொல்கிறேங்கிறத அறியாமையே கற்றுக்கிட்டு கிடக்குறீங்க. மிஸ்டர் சொடலைமுத்து, உங்கள் வானளாவிய PhDக்கும் உலகளாவிய அனுபவ சேகரங்களுமே நான் சொல்கிற இந்த அறியாமைக்கு காரணம். மறுபடியும் என் பல்ல பேத்துடாதீங்க, அப்புறம் முறுக்கு சீடை பட்டாணி எல்லாம் சாப்பிட முடியாத போயிடும். இந்த பிரகிருதி என்கின்ற அவித்தை என்கின்ற அறியாமையானது நம் உயிர் தோன்றும் போதே அதுவும் தோன்றிவிடுகிறது. எண்ணங்களை உருவாக்கி நம்மை வேறு பாதைக்கு இட்டு சென்று உண்மை பொருளை அறிய விடாமல் செய்வதும் இந்த பிரகிருதி. எனவே எண்ணங்கள் தான் அறியாமைக்கு காரணம். அதே சமயம் நம் இருப்பை நாம் உணர்வதற்கும் பிற எண்ணங்களை உணர்ந்து கொள்வதற்கும் உடலில் உகந்ததான அமைப்புகள் உள்ளன. பிராணன் என்பது இவற்றிற்கெல்லாம் விடை தருவதானது. பிராணன் என்பது எண்ணங்கள் கொள்ளும்போது நான் சிந்திக்கிறேன் என்னும் உணர்வை தந்து நிற்கும் காற்று. எண்ணங்களுக்கு உயிரும் அறிவும் அத்துடன் கூடுதலாக பிராணனும் முக்கியமான காரணம். இது உயிரால் திசை மாறும் காற்று. பிராணனை குறித்து சொல்லப்போனால், பிராணன் உடல் முழுவதும் உள்ளது. பாதாதி கேசமென பாதம் முதல் தலை உச்சி வரை உணரப்படுவதானது. பிராணனின்றி மனம் செயல்படாது. பிராணக்காற்றாலேயே எண்ணங்கள் உருவாகிறது, மனம் என்று ஒன்றும் உருவாகிறது. பிராணனானது ஆத்மாவோடு இணைக்கப்பட்ட காற்று மற்றும் பிராணனே சுவாசத்தோடும் இணைக்கப்பட்ட காற்று. நாம் சுவாசிக்கும் காற்றினில் முக்கியமானது பிராணன், அபானன். இவைதான் எண்ணங்கள் உருவாக காரணமானவை. பிராணனை சூரிய ஒளிக்கும் அபானனை சந்திர ஒளிக்கும் ஒப்பிடுவர். பிராணனை செலுத்துவது ஜீவனே ஆகும், அறிவது ஆத்மாவே ஆகும். பிராணன் மனதொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பிறப்பில்லை. பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் அடை பேறு பெற்றுண்டீர் நீரே. திருமந்திரம் சொல்லுது. பிராணனானது மனத்தோடு கூடி பெயர்ந்து போகாமல் அடங்கி இருந்தால் நான் என்ற நினைப்பே வராது. பிராணனானது மடைமாறி சென்றால் உண்டாவது எண்ணங்கள். அந்த எண்ணங்களை தன்னுடையதாக எண்ணும் இயல்புடையவர்கள் நாமெல்லாம். திகழும்படியே செறிதரு வாயு, அழியும்படியை அறிகளர் ஆறும். அழியும்படியை அறிந்த பின் நந்தி திகழ்கின்ற வாயுவை சேர்தலும் ஆமே. திருமந்திரம். திகழும்படியே செறிதரும் வாயு என்பது நிலைப்பற்ற காற்று. அந்த வாயுவை நீங்கும் வழியை அறியவில்லை. அவ்வாறு நீங்கும் வழியை அறிந்த பின் சிவபெருமான் இருக்கும் வாயுவை சேருதல் உண்டாகும். வாயு வாயுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வாயுன்னா காற்று, அது ஒன்று தானே. அதில் ஒரு வாயு, இதில் ஒரு வாயு, இப்போ பூச்சா முளைச்சி வச்சிருக்கிய சிவபெருமான் இருக்கும் வாயு. துக்கிரித்தனமாக இருக்கு. தெளிவாக சொல்கிறதுனா கேட்டுங்க சார். 10 விதமான வாயு இருக்குது. ஒரே ஒரு காற்று, ஆனால் அது செய்கிற செயலின் அடிப்படையில் 10ஆக பிரித்து வச்சிருக்காங்க நம் முன்னோர்கள். எல்லாவற்றையும் அறிவது ஒரு வாயுவின் வழியே என்பதும் வெளிப்படை. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் என்ன செய்யணும்? வாக்கு வாய் அசையாமல் மௌனம் கொண்டு வாசி வரும் இடத்தில் மனம் வைத்து காத்து நீக்குவாய் வாசியோடு மனந்தான் புக்கு நினைவு அதனில் அடங்கி வரும் வரிசை காணே. போகத் சொல்றார். காற்று உண்டாகும் மூலாதாரத்தில் மனதை வைத்து காற்றோடு மனதையும் நீக்க வேண்டும். காணல் அரிதே எவராலும் இரு சுவாசம் காண்பவனே சிவசித்தன் அவனே ஆகும். வந்ததுவும் போனதுவும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். வால்மீகர் சொல்றார். இரு சுடரும் உதித்து ஒடுங்கும் இடமே என்று மெய்த்து ஒழியும் சுழுமுனையே கம்பமாகி. திருமூல நாயனார் சொல்றார். அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி அப்படின்னு ஔவையார் சொல்றார். ஹம்
என்ற பிராணன் வெளிச்சென்று ச என்ற பிறகு உள் புகுந்து ஹம்ச ஹம்ச என்ற மந்திரம் இயற்கையாகவே மூச்சு எல்லாராலும் ஜபிக்கப்படுகிறது. சுவாச கதியாகிய ஹம் ச என்ற ஓட்டத்தை மடைமாற்றி சோ ஹம் என்ற மந்திர உச்சாரணத்தை செய்வதே நம் வேலையாக இருக்க வேண்டும். நாளையிலேருந்து ஷோஹம்னு 1000 தடவை சொல்லட்டுமான்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா டாக்டர் சொடலமுத்துக்கிட்ட சொல்லி வச்சுடுவேன். அவர் டென்டிஸ்ட் வேலையை பார்த்து அவரும் பல்ல பேத்துடுவார். நாம் உள்ளுக்குள்ளே கதி எடுக்கும்போது நாம் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் இந்த ஷோஹம் சவுண்டு வரும். நம்ம ஷோகம் வருதான்னு இதை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா வெறும் ஷோகன்னா வரும், ஷேட்னஸ். இதுவும் அது மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏறி இழியும் இடை பிங்கள இடை ஊறும் உயிர் நடுவே உயிர் உக்கிரம் தேறி அறியின் தெரிந்து தெளிந்ததே பிராணனும் அபானனும் மாறி மாறி ஏறியும் இறங்கியும் வரும் இடகளை பிங்களை நாடிகளில் ஊறும் உயிர் நடுவில் உயிரின் மூலம் உள்ளதை அறிந்து தெளியுங்கள்னு சொல்லுது அந்த பாட்டு. இரண்டான வாயினில் ஒன்று சக்தி, ஈராக சிவம், ஏது பிராணவாயு, ஒன்றாக நாடி நின்றால் சுழுமுனையாச்சு. யோகமுமாம் ஞானமுமாம் உற்றே ஏறு, கைலாய கம்பளி சட்டைமுனி நாயனார் பாடல். ஒரு சுவாசம் சிவம் என்றும் மற்றது சக்தி என்றும் இரண்டும் புறப்படும் இடம் எது என்று கண்டால் சுழுமுனை என்று சொல்கிறது. அதை அறிந்து மேலேற்ற வேண்டும் என்கிறது. அதாவது பிராணனையும் அபானனையும் இயக்குவது சுழுமுனையில் உள்ள ஜீவன். அதை அறிந்து பின் மேலேற்ற வேண்டும் என்பது பொருள். கைலாய கம்பளி சட்டைமுனி நாயனாரின் இன்னொரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, காணப்பா நெஞ்சின் உள்ளே பிராணயோகம் கண்டுகொள்ளு தாமரையில் நூல் போல் ஆடும், ஊனப்பா அதில் இரட்டிய அபான வாயு, உற்று நின்று இரண்டையும் நீ கண்டாயானால் பூனப்பா இதற்குள்ளே ஞான யோகம். பிராண யோகம் செய்ய தாமரையில் நூல் போல் உள்ள குண்டலினியும் அதில் ஆடும் பிராண அபான வாயுவையும் அறியலாம். அதன் இயக்கங்களை உற்று நோக்கி அறிந்து கொண்டால் அது ஞானமும் யோகமும் ஆகும். ஹம் என்ற பிராணம் வெளியே சென்று சா என்ற பிறகு உட்புகுந்து ஹம்ச என்று மந்திரம் இயற்கையாகவே எல்லா ஜீவர்களாலும் ஜபிக்கப்படுகிறது என்பதை பார்த்தோம். குரு உபதேசத்தால் சுஷும்னையில் இதுவே மாற்றி ஜபம் செய்யப்படுகிறது. சோகம் என்ற இந்த ஜப மந்திர யோகம் எனப்படுகிறது. ஹகாரம் சூரியன், சகாரம் சந்திரன், சூரிய சந்திரர்களின் ஐக்கியம் ஹடயோகம். ஹடயோகத்தால் எல்லா தோஷங்களுக்கும் தோற்றுவாயான ஜடத்தன்மை விழுங்கப்படுகிறது. யோக சிகோப நிஷத்து சொல்லுது. அறிந்திடும் பிராணனை தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா, சிவஞான சித்தியார் சொல்றார். இவ்வாறு பிராணனை செலுத்துவது ஆன்மா என்பதோடு பிராணனை அடக்கியும் விட்டும் அறிவது ஆன்மாவே என்று சிவஞான சித்தியார் கூறுகிறார். ஆக அறிவது ஆன்மாவே. அந்த ஆன்மா தான் அறிபவன், நினைப்பவன், சொல்பவன், சிருஷ்டிப்பவன், மகிழ்ப்பவன், செயல்புரிபவன், பேசுபவன், ருசி பார்ப்பவன், முகர்பவன், பார்ப்பவன், கேட்பவன், தொடுபவன், உருப்படைத்தல் உடலின் உறையும் பிரபு என கூறப்படுகிறது. எங்கு அறிவு இரண்டு பட்டதோ அங்கேயே அது பார்க்கிறது, முகர்கிறது, சுவைக்கிறது, தொடுகிறது. அனைத்தையும் ஆத்மா உணர்கிறது. எங்கு அறிவு இரண்டர அத்வைதமாகி விட்டதோ, காரியமும் காரணமும் இல்லாததோ, அங்கு அது வாக்கினால் வர்ணிக்க முடியாததாகவும் ஓமையற்றதாகவும் விளக்க முடியாததாகவும் உள்ளது. மைத்ராயணி உபனிஷத்து. பிராணன் ஆத்மாவோடு இணைக்கப்பட்ட காற்று. அது சுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட காற்று. அதன் இயக்கம் வயிற்றிலிருந்து தலைவுச்சி வரை உணரப்பட்டுள்ளது. பிராணன், அபானன் இவை இரு முக்கிய காற்றுகள் ஆகும். இயக்கம் உணர்வதற்கு அரிது. இவற்றின் இயக்கம் உணர்வதற்கு அரிது. இவை இரண்டும் உதிக்குமிடம் சுழுமுனை. அவற்றை இயக்குவது ஜீவன்.
எல்லாவற்றையும் விட அதன் இயக்கத்தாலேயே எண்ணங்களாகிய மனம் உண்டாகிறது. அறிவது ஆத்மாவே ஆகும். இது ஆகம பிரமாணம் எனப்படும். நுரையீரல் தானாக சுருங்கி விரிவதில்லை, அதுவும் ஜீவனால் இயக்கப்படுகிறது. உதர விதானம் கீழிறங்குவதாலும் நெஞ்சு விரிவடைவதாலும் காற்று உள்ளிழுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறோம். இந்த பிராணன் என்னும் ஜீவனோடு இணைக்கப்பட்ட காற்றின் இயக்கத்தாலேயே நமது சுவாசம் நடைபெறுகிறது. இந்த செயல் நமது எண்ணங்களுக்கு எட்டும் அறிவால் நடக்கவில்லை, தானாக நடைபெறுவதும் இல்லை. இதுவும் உயிரின் செயலே ஆகும். ஆனால் எண்ணங்களுக்கேற்ப இந்த பிராணனின் பாதை மாறுபடுகிறது. இந்த பிராணனே உதர விதானத்தை கீழிறக்குகிறது. பிராணன் ஜீவனால் இயக்கப்படுகிறது. ஜீவன் பிராணனின் உதவியால் அறிகிறது. The observer become observant. At the same time, the observant is doing the business of observer. Hence, the observant become observer. கண்டு அறியும் இவ்வுடலே காட்டு ஒடுங்க காணாதே. உண்டி வினையின்றி உயிர்த்தலால் கண்டு அறியும் உள்ளம் வேறு உண்டு. ஆய் ஒடுங்காது. உடல் நன்னிய உள்ளதாம் உண்டி வினை ஓன். கண்டு அறிந்து கொண்டிருந்த இவ்வுடல் பிராணனாகி காற்று ஒடுங்காதிருக்கும் போதே இன்பத் துன்பங்களை உணர்வுகளை கொள்ளாமல் உயர்த்திருக்கும். அதாவது பிராணனாகிய காற்று உடல் அறியும் போதும் விழிப்பிலும் அறியாத போதும் தூக்கத்திலும் இயங்கும். எனவே கண்டு அறிகின்ற வேறு ஒன்று உண்டு. அது ஒடுங்காமல் உடலை சேரும்போதே இன்ப துன்ப உணர்வுகளை உடல் அறியும். அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாது. உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை அறிந்திடும் முதலி ஆகில் அது நிற்க கரணம் போகா. அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. சிவஞான சித்தியார் சொல்றார். அறியாத போது தூங்கும்போது அடங்கியும் அறியும் போது விழிப்பில் உடலோடு கூடியும் இருந்தால் பிராணவாயு அறிவதாக சொல்லலாம். உடல் உறங்கும் போது அறிவதில்லை, அறிவும் இல்லை, மனம் புத்தி போன்ற கரணங்களும் இல்லை. பிராணன் தன் அறிந்ததென்றால் பிராணன்தான் அறிந்ததென்றால் அது ஓடும் போதே கரணம் நின்று போகாது, அதாவது மனம் புத்தி இல்லாமல் போகாது. எனவே பிராணனை அடக்கியும் விட்டும் அறிவதே ஆன்மாவே ஆகும். பிராணன் தான் அடங்குவதில்லை, அதனால் அறிவதில்லை என்று சொன்ன பிறகு ஆன்மா பிராணனை அடக்கியும் விட்டும் அறிவதாக சொல்வது ஆன்மாவே பிராணனை பல நாடுகளில் செலுத்தி அறிகிறது என்னும் பொருளை தருகிறது. ஏக வெளியில் இருக்கின்ற சக்கரம் ஏதும் அறியார்கள் சாகாக்கள் என்னும் வேகாத்தலை என்றும் தானே அறிவாரோ பிரம்மானந்த சித்தர் சொல்றார். சூட்சும உடலில் உள்ள சக்கரங்களை அறிய முடியாதவர்கள் சாகாக்கள் வேகாத்தலை என்னும் சொல்லப்படுகின்ற குண்டலினியை எவ்வாறு அறிவார்கள்? கால் என்றால் பிராணன், சாகா கால் என்றால் நிலை பெற்ற பிராணனான குண்டலினியே அது குறிக்கிறது. வேகாத்தலை என்று அதன் பற்றும் இயல்பை குறிக்கிறது. மூல திருவிரல் மேலுக்கு முன்னின்ற பாலித்த யோனிக்கு இருவிரல் கீழ் நின்ற கோலித்த குண்டலி உள்ளேழும் செஞ்சுடர் ஞாழத்து நாபிக்கு நால்விரல் கீழே. எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உருவிடும் ஜோதியை உள்க வல்லார்க்கு அருவிடும் ஜோதி கலந்து நின்றானே. பிராணனை புடமிட தீம்பிழம்பாக ஜோதி வடிவில் மெட்டமார்பசிஸ் ஆகிவிடுகிறது. மூலப்பகுதி அதை தாண்டவக்கோனே, மூலப்பகுதி அற தாண்டவக்கோனே, உள்ளம் முளைத்த வேறு பிடுங்கேடா தாண்டவக்கோனே இடைக்காட்டு சித்தர் பாடல் சொல்லுது. உயிரானது மூலப்பகுதியிலிருந்து முளைத்து வர காரணமான வேரை பிடுங்கி எறிய வேண்டும் என்ற பொருள். பாம்பு மதியை திணலுறும், அப்பாம்பு தீங்கு கதிரையும் சேர திணலரும், பாம்பும் மதியும் பகை தீர்ந்து உடன் கொளியி நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. திருமந்திரம் சொல்லுது. குண்டலினி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே
ஔவையாரின் வரிகள். தவத்தின் பிராணாயாம வாயுவாலும் மனத்தின் ஒருமைப்பாட்டாலும் எழுப்பப்பட்ட அந்த சக்தி நூலை எடுத்துக்கொண்டு ஊசி செல்வது போல சூக்ஷ்ம நாடி வழியாக மேலே செல்கிறது. தியான பிந்து உபனிஷத்து சொல்லுது. எந்த வழியால் நோயற்ற பிரம்மஸ்தானத்தை அடைய வேண்டுமோ அந்த வழியின் வாயிலை முகத்தால் மறைத்து கொண்டு குண்டலினி பரமேஸ்வரி உறங்குகிறாள். தவத்தின் வெப்பத்தாலும் பிராணாயாம வாயுவாலும் மனதின் ஒருமைப்பாட்டாலும் எழுப்பப்பட்ட அந்த சக்தி நூலை எடுத்துக்கொண்டு ஊசி செல்வது போல சுஷும்னா நாடி வழியாக செல்கிறது. யோகியானவன் அந்த குண்டலினி சக்தியால் சகஸ்கரராமைய மோஷ வாயிலை அடைந்து சாவியால் கதவை திறப்பது போல திறக்கின்றான். மூலாதாரத்திலிருந்து கிளம்பும் சுஷும்னா நாடி தாமரை நூல் போன்றது. வீணை நின்றும் எழும் உருவமற்ற நாதம் பல வடிவில் பிரகாசிப்பது போல சங்கம் முதலிய துவனிகள் தோன்றும். குழலோசை போலும் மயில் கூவுவது போலும் நாதம் தோன்றும். கபாலத்தில் 4 வாயில்களின் மத்தியில் ஆகாயத்தில் சூரியன் பிரகாசிப்பது போல ஆத்மா பிரகாசிக்கும். 2 வில்லின் மதியை போன்ற பிரம்மரந்தத்தில் ஆத்மாவாகிய தன்னை சாதகனாகிய புருஷன் யோக சக்தியால் காண்கிறான். அங்கு மனது லயமடைகிறது. ரத்ன பிரகாசம் நிலவில் மறைவது போல நாதம் அங்கே பிந்துவில் ஒடுங்குகின்றது. அது மகேஸ்வரன் உறைவிடன். எந்த புருஷன் இதை அறிகிறானோ அவன்தான் தானாக விலகுங்கும் கைவல்யம் எனும் இன்பத்தை அனுபவிக்கிறான். தியான பிந்து உபனிஷத்து சொல்லுது. சொடலமுத்துச்சார் கேட்குறார், ஏன் பிஹெச்டியே அனாவசியமாக முடிச்சிட்டேன், இது பெரிய கஷ்டமாக இருக்குன்னு போல தெரியுதே, அப்போ என் படிப்பெல்லாம் வேஸ்ட்டு தானா? எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. கடலில் பாய்மரம் செலுத்துறதுக்கு காற்றின் திசை அறிந்து பாய்மரத்தை கட்டி விட்டோம்னா போதும், கையினால் துடிப்பு வலித்தலை நிறுத்திக்கலாம். படகு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்பப்போ பாய்மர துணியை தளர்வு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுமானது. தொட்டி தண்ணியை மொத்தமாக வெளியேற்றணும்னா சொம்பை வச்சு மொண்டு ஊற்றிக்கிட்டே இருக்க வேணாம். ஒரு டியூபுக்கு கொண்டு ஒரு முறை உறிஞ்சி ஒரு டம்ளர் தண்ணியை வெளியேற செஞ்சால் போதும். அதுக்கப்புறம் மொத்த தண்ணியும் வெளியேறிடும். அப்பப்போ நிற்காம வெளியே போகுதான்னு மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதுமானது. காற்றாலையில் விண்மில்ல பெரிய விசிறியை முதல்ல கொஞ்ச நேரம் வரைக்கும் சுழல வைக்க மின்சாரம் பாய்ச்சி மோட்டரை போட்டு வைத்தால் போதுமானது. பிறகு காற்றின் போக்குக்கு ஏற்ப விசிறி சுழல ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் அது சுழல்கின்ற விசிறியானது மின்சாரம் அளிக்க ஆரம்பித்து விடும். முதல்ல மின்சாரத்தை வாங்கிக்கிட்டது திருப்பி மின்சாரமும் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த விஷயமெல்லாம் எதை சொல்லுது? சில நுட்பங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சிறிது பிரயாசப்பட்டு நாம் எதிர்பார்க்கும் விஷயத்தை செய்ய ஆரம்பித்து விட்டால் போதுமானது. பிறகு அந்த காரியம் பின்னல் தன்னாலேயே நடக்கும். பின்னர் அந்த செயலானது அடுத்த அடிக்கான செயல்முறையை கற்று அளிக்கும். அதை நாம் மறந்தாலும் நம்மை ட்ரிகர் செய்து நம்மை செய்ய வைத்து அந்த செயல் தொடர்ச்சியாக செயல்பட வைக்கும் பணியை அந்த சிஸ்டமே கவனித்துக் கொள்ளும். நமது அப்போதைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த செயலானது தங்கு தடையின்றி சென்று கொண்டிருக்கிறதா என்பதை மேற்பார்வையிடுவது மட்டுமே. தியானம் பழக ஆரம்பிக்கும் போதே அதே வேளையில் நமக்கு மிக மிக பிடித்தமான ஒரு செயலையும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். தியானத்தையும் அச்செயலையும் உடன் நிகழ்வாக சைமல்டேனியஸ்லி செய்து கொண்டு வர வேண்டும். இரண்டிலுமே கொஞ்சம் சரளம் கிடைத்த பின் எப்போது தியானம் செய்ய ஆரம்பிக்க நேரிடனும் அச்செயலும் உடன் நிகழ்வாக கூட வரும். எப்பொழுது அந்த குறிப்பிட்ட செயல் செய்ய ஆரம்பித்தாலும் தியான நிலையும் உடன் நிகழ்வாக தலைப்படும். உதாரணத்துக்கு சித்தர்கள் மூச்சு பயிற்சியை சீரமைக்கும் தியான முறையை பழகி வந்துள்ளார்கள். கூடவே மருத்துவம் என்ற மனித சமுதாயத்திற்கு பயன்படும் ஒரு செயலையும் உயிராக நினைத்தார்கள். தியான பயிற்சி கற்றார்கள். கூடவே மருந்து தயாரிப்பதை தொழிலாக செய்து அதில் நிபுணத்துவம் பெற்றார்கள். இரண்டிலும் சற்றே கரை கண்ட பின்னர் தியானத்தை ஆரம்பித்துவிட்டு உடன் நிகழ்வாக மருந்து தயாரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். உறிஞ்சி விட்ட தண்ணி போல ஆரம்பித்த தியானமானது அத்தனையும் புலனுணர்வையும் கூட்டி மருந்து தயாரிக்கும் போதெல்லாம் உடன் நிகழ்வாக உள்ளுக்குள்ளே
பிராணாயாம முறையில் சீரமைக்கப்பட்ட காற்றானது சீராக இயங்கி வரும். எப்போதெல்லாம் பிராணாயாமத்தை ஆரம்பிக்கிறார்களோ அப்போதெல்லாம் மருந்து தயாரிப்பு நடக்கும். எப்பொழுதெல்லாம் மருந்து தயாரித்தல் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தியான உணர்வும் நடைபெற்று கொண்டே வரும். இது தியானம் செய்யும் வகைமுறை. இதை தவிர தியானம் வேறு எப்படி செய்தாலும் விரக்தி நிலை மட்டுமே நிலைக்கும். தியானமும் தொழிலும் ஒருங்கே செய்தால் இரண்டிலுமே நிபுணத்துவம் பெற முடியும் என்று இருக்கையில் ஒன்றை விடுத்து மற்றொன்றை மட்டும் செய்வானேன்? இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவதான விஷயம். இரண்டாவதாக உடன் நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செயலானது உலக வாழ்வுடன் சம்பந்தப்பட்டதாகவும் நமக்கு மிகவும் பிடித்தமானதுமாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பெட்டிக்கடை வைத்திருப்பவராக இருந்தால் கடை திறந்து விற்பனைக்கு முன் தன் தியான பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதே உணர்வோடு விற்பனையை ஆரம்பிக்க வேண்டும். தியான உணர்வுடனே நாள் முழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும். இப்படியே கொஞ்ச நாள் செய்து வந்தால் கடை திறக்கும் போதே தியான உணர்வு எழுச்சி பெறும். நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணமுமாக தியானமும் பெட்டிக்கடையும் அபரிதமாக வளர்ச்சி பெறும். லௌகீக காரியத்தை வெறுத்து தியானத்தில் ஒளிந்து கொள்ளுதலோ, லௌகீக விஷயத்தை மட்டும் கவனித்து வந்து தியானத்தை அசட்டையாக இருந்து விடுவதோ சிறுபிள்ளைத்தனம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று நிரப்பி காம்ப்ளிமெண்ட்ரி என்று இருக்கையில் ஒன்றை விடுத்து மற்றொன்றை மட்டுமே செய்வானேன்? இன்னொன்று, தியானத்தின் மேல்நிலை என்பது அதுவாக நிகழ வேண்டும். ஆஃப் சைடில் பந்து போட்டாச்சு, அடுத்தது ஃபுல் டாஸ் போட்டுருவார்ல, அடுத்த பந்து யாருக்கர் தான் போடுவார்னு எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஆரம்பிக்கிறது மட்டுமே நம் வேலை. எங்கெல்லாம் இட்டு செல்லட்டுமோ செல்லட்டும், இட்டு செல்லுமோ எங்கெல்லாம் இட்டு செல்லுமோ அங்கெல்லாம் இட்டு செல்லட்டும். இன்னது வருமா அடுத்து என்று மூளை செயல்பாட்டின் கண் எதிர்பார்த்து காத்திருத்தல் என்பது நீங்களே அப்ஜெக்டிவ் கான்சியஸுக்கு போக மறுத்து வருகிறீர்கள் என்ற அர்த்தம். உதாரணத்துக்கு, நமது நோக்கம் சமீரனாக இருக்கலாம், ஆனால் அந்த சமீரனனை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது, அது அதுவாகவே நிகழ வேண்டும். வேலியில் சுருக்கு கயிறு போட்டு ஓணாங்கழுத்தில் மாட்டி ஓணம் மாட்டிடுச்சு, ஓணம் கிடச்சிடுச்சின்னு சின்ன பசங்க கூற காரியம் கிடையாது. தியானம் என்பது சுருக்கை கட்டி வேலியில் வைத்துவிட்டு நம் பாட்டுக்கு நம்ம வேலையில் ஈடுபட்டிருக்கணும். சுருக்கில் ஓணம் வந்து விழுந்தே தீரணும்னு நம்பணும். நிச்சயம் அந்த சுருக்கினில் அந்த ஓணம் விழுந்தே தீரும்.